ஒரு மாசம் தொடர்ந்து மழை பெஞ்சுதுன்னா நம்ம பயிரெல்லாம் விளையுமா? விளையாது. சரி, ஒரு மாசம் ஒரு 3 மாசம் தொடர்ந்து மழை தண்ணி எதுவும் இல்லாம வெறும் வெயில் மட்டும் அடிச்சா விளையுமா? விளையாது. வெறும் காத்து அடிக்குது, ஒரு சூறாவளியா ஒரு மாசத்துக்கு அடிக்குது, என்ன ஆகும்? ஒரு நாள் அடிச்சே தாங்க மாட்டோம். நம்மளுக்கு அப்படி இல்லாம இருக்கு. நம்ம இந்தியாவை தாண்டி நீங்க வெளி எந்த பிரதேசம் போனாலும் 6 மாசம் குளிர், 3 மாசம் வெயில், மிச்சம் 3 மாசம் மழை. இவ்வளவுதான். எல்லாம் நீங்க எந்த கண்ட்ரிக்கு வேணா போங்க, சுத்தி கடல் இருக்கும், அது நடுவில் தான் ஒரு தீவு. ஆனா நம்ம இந்தியா அப்படி கிடையாது. ஏன்? நம்ம எல்லாம் தெய்வங்களை இன்னும் விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அந்த தெய்வத்துடைய எல்லாமே சரியான நேரத்தில் கிடைக்குது. மழை பெய்யுது, சரியான நேரத்துல வெயில் அடிக்குது, சரியான நேரத்துல காத்து அடிக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 டிகிரி காத்து எக்ஸ்ட்ரா அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் கழிவு எல்லாம் தோகம் எல்லாம் மிச்சம் போயிடும். அப்படிலாம் நம்ம இருக்கிறதே இல்லை. நம்மளுக்கு எல்லாம் சரியான விதத்துல கிடைக்குது.